மைசெட் சூப்பர் மைசெட்டு. மைசெட்டில் வேலை பார்க்குற ஆளு கூட நீங்கள் தானே? கொஞ்சமாக தெரியுது. பேசுகிற காட்சியே சம்பளத்துக்கு சரியாக போகும் போலையே. பொண்டி புள்ளி நாய்க்கணும் நல்ல கிராமம். இந்த கிராமத்துக்கு நாங்கள் வரப்பட்ட பாடு 35 கிலோமீட்டர் இங்கனக்குள்ள ஊற வச்சு சுத்தின டிரைவர் எங்க டிரைவர் தான். அவங்க ஏற்கனவே டிராக்டர் ஓட்டிருப்பாங்க போல. உழவு காட்டுக்குள்ளேயே அங்கனே ஊர்ல கூட்டம் பிடித்தான போ. நீங்க 4 பேர் எந்திரிச்சு போய் ஒவ்வொரு வீட்டை தட்டி ஒவ்வொரு ஆளா வர சொல்லிருப்போம். அப்புறம் நாடகம் ஆரம்பம். கூட்டம் இருந்தா என்ன இல்லாட்ட என்ன. எத்தனை மணி வரைக்கும் பர்மிஷன்? 12 மணி. 12:05க்கு முடிச்சா எப்படியோ எங்களுக்கு காசை கொடுத்துருவீங்கல்ல. ஏன்னா மகேந்திர வேணும் எஃப்சி கோலப்பு திருத்தரமா எடுத்து வந்திருக்கேன். கேட்ட நாடகக்காரங்க சொன்னா போலீஸ் விட்டுருவாங்கன்னு தைரியத்தில் வந்திருக்கேன். ஹலோ ஹலோ எப்போ இருக்க? அரைக்கல வேணாம், 170 ரூபாய்க்கு மட்டும் வச்சு. ஹலோ ஹலோ போனா மனமுள்ள சாமி எங்குதையா பாவம் தேவர்களின் பூமி நல்ல வழி நீதா சொல்லி என்னலாமோ எம்க்கு யாரு நல்ல வனத்தாலே சூழ்ந்ததிந்த பாவம் கலங்காதே ராசா கலவரட்டோ நள்ளிரவு வந்த பெண்ணே தேவரன்னும் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னே முக்குளத்தொரு காலடி மண்ணே தெற்கு திசையாண்ட மன்னரின் அந்த ஓய் முக்குளத்தை சேர்ந்த ஒண்டி புலி நாக்கியருள் அகமுடைய தேவர் மகந்த ஓய் போற்றி பாடடி பொன்னே 18 சித்தர ஒரு சித்தரா தேவர் காலடி மண்ணே சந்தன பொட்டுமே வச்சுக்க சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க சந்தன பொட்டுமே வச்சுக்க சாந்து பொட்டு தானுமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி தேவர் புகழ் கோபுரத்தின் மேலே நிற்கிறது வீராயி தேவர் புகழ் கோபுரத்தின் மேலே நிற்கிறது ராமாயி போடு சந்தன பொட்டுமே வச்சுக்க சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி தேவர் புகழ் கோபுரத்தின் மேலே நிற்கிறது வீராயி காத்திருக்க மருதுருவரங்குவரே இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னனும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா தூக்கு கையில் காத்திருக்க
முக்குளத்தோர் பேரு சொல்லும் தூக்கு கயர் காத்திருக்க மருதுவர் இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா முக்குளத்தோர் பேர் சொல்லும் தூக்கு கைய காத்திருக்க மருதுவர் இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா மருதுவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா மருதுவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா மருதுவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா அப்ப அந்த துண்டு கண்டு இருந்தா போட்டு விடுங்க இல்ல நேரம் ஆச்சுன்னா நீங்க ரோசை பட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா நாங்க தெருவுல தெரியும் துண்டை போட்டு விடுங்க துண்டு இல்லைன்னா பழைய போர் இருந்தா போட்டு வாங்க எதா இருந்தாலும் போட்டு விடுங்க அப்ப வாங்க பாப்பு நாடகம் பேச மட்டும் வேமா வந்தியே அப்ப அங்கேயே உட்காந்துல என்ன காலை கட்ட போறேன்னா வாங்க வாங்க பொம்பளையாலே அப்படித்தானே தான் போற ஜோத்துல தண்ணி ஊத்திட்டு வருதுல்ல பரவாயில்ல இந்த ஊரை நான் தனை வணங்குறதா பாய் இல்லாம உட்காந்துருக்கேன் என்னத்தா வாய் பூரா அலசி போட்டிருக்கீங்களா சீர் கொடுத்த வாய் பூரா ஓட்டையா கிடக்கும் விடு வாயிடா அருமையான துண்டு காவி துண்டு ஐயா அந்த பஸ் நிப்பாட்டி வாங்கயா கூட்டம் இல்லை இங்கே யாருடைய தொழிலுக்கும் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்களுக்கு ஒண்டிப்புலி நாய்க்கனூர் குத்தெல்லாம் வேணும் நானா கராட்டக்காரனா ஓப்பா உன் காசுக்கெல்லாம் நான் வரல இது என்ன வழக்கம் இப்படித்தாயா நம்மால பேரை கிடக்கிறது உனக்கு வேணா 1 லட்சம் தரேன் அன்பாளத்தில் ஒரு வீடு கட்டி தரேன் இருக்கியா மதிப்பு கிடையாது அவ்வளவுதான் என்னை ஒரு கோமாளி மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லாரும் நீ உட்காந்து வாசிடா முதல் நீ மிருதங்கசம் கொண்டிருக்கின்ற சந்திரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்துறான் சட்டையை பிடிச்சி இழுத்து குத்துற அளவு கேவலமா போயிட்டேன்னா என்னையா பழக்காதெல்லாம் 1000 பேருக்கு கஞ்சி ஊத்த முடியும் என்னால இந்த 100 ரூபாய்க்காக வந்துட்டு இருக்கேன் இங்கே பப்புலாக நடிக்க முடியாத அருமை என்ன பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் ஒண்டிப்புலி நாயக்கன் ஒரு கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் சுற்று வட்டாரத்திலிருந்து இங்கு வருகை தந்த என் அன்பு உயிரில் மேலான அன்பு தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் அடியின் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். ஏன்னா நாடு வல்லரசு ஆகுன்னு சொல்றாங்க, மைத்த கூட ஆகாது ஆகாது ஆகாது. என்னைக்கு இந்த தீய பழக்கத்தில் உள்ள பொருளும் கூட ஒழிக்கிறாங்களோ அன்னைக்குதான் நாடு வல்லரசா. நல்லவனை கூட கிடத்துல இந்த தண்ணியை ஓட்டு குடி இந்த வாரு ஐயா முள்ள வச்சு அடக்கியா நாடக மேடையில பஸ் ஸ்டாண்டா. நீங்க அமைதியா எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நாடகத்தை நான் நடிப்பேன். இல்லைன்னா வந்தவாசி மானாமதுரை ஓடுதுவார் வெள்ள போதுன்னு உள்ள ஓடிடுவேன். இப்பயே நடிகர் கூட ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா குறுகிய காலம், காலத்தையும் நேரத்தையும் அனுசரிக்கிறது. 2வது காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். நாளைக்கு வீம்புக்குனே நம்ம நடத்தணும்னா ஒண்டிப்புலி நாய்க்கன் ஒரு கிராமம் அங்கே பர்மிஷன் போகும்போது பிடிச்சிக்கிடுவாங்க. அன்னைக்கு நாங்கள் சொன்னதை கேட்டீங்களா? உண்மைதானப்பு. நாடகம் எதுக்குன்னா சாமிக்காத நாடகம் பார்த்தா. சரிடா, குற்றாலம் டூர் வந்தியா? இது யாரு மக? அந்த 5 நம்பர் ரூம்ல உட்கார சொல்லு. ஓ ஏன்னா நாடகம் என்பது நாடே அகம். எல்லாரும் இந்த பக்கத்து ஊருக்காரங்க நினைப்பா 10:30க்கு தான் நாடகம் போடுவாங்க, மெதுவா போகணும். அதனாலதான் கூட்டம் இல்லை. அந்த 10:30க்கு நீங்க வர்றதுக்குள்ள நாங்க வள்ளி வந்துடும். இங்க இன்னைக்கு அப்படித்தான்
சில ஊர்ல நாடகம் எதுவும் தெரியாம சில ஊர்ல நாடகம் கேட்கறாங்க அந்த யூடியூப்ல பாத்துக்கிட்டு அங்க போய் இறங்கினே என்ன புரோகிராம் ஐயா நாட்ட எம்கேஆர் அதுக்கு என்ன சொல்ற புரோகிராம் வள்ளி திரும்ப வள்ளினா என்ன வள்ளி வள்ளியே தெரியாம தெரிறாங்க தமிழ்நாட்டுல. அவ தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் முருகன் இந்த முருகன்லாம் முருகன் பாட்டுல அவ மாறிக்கிருச்சு. நாடறியும் நூறியும் மல்லை நான் அறிவின் சாமி மல்லை கந்தன் ஒரு மந்திரத்தை கந்தன் ஒரு மந்திரத்தை கந்தன் ஒரு மந்திரத்தை சொன்ன மலை சாமி மலை முருகா. எப்படி பாட்டு இப்ப கிளம்பிட்டாங்களே சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கோமணத்தை கலக்கிட்டு வேலை கொண்டு போய் அடகு வச்சுட்டு போயிடுவார். முனியம் பாட்டு எப்படி இங்க சிரிக்கிறாங்க. பரிச்சை முடிஞ்சாரா டான்ஸ் நாம கட்டி பிடிக்கிறது நல்லா பார்த்துட்டு போய் பரிச்சை எழுதுக்கு புழு புழுன்னு இருக்கும். நீங்க வாட்டுக்கு டீச்சர்கிட்ட போய் டான்ஸ் மாதிரி குத்தார போட்டு அது அப்படி இப்படி பள்ளிக்கூடத்துல அள்ளிட்டாங்களா ஓட 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 ஓடி யார் நாயில தவளை பாத்தீங்கன்னா நாய் கூட முதல்ல நாட்டு நாயெல்லாம் பார்த்தா மண்டை இந்த நடி இருக்கு கால் இந்த நடி இருக்கு. இப்போ பாரு முதல் ஊர்ல எப்படி இருந்தாங்க கிராமத்துல நாய் வெளியே கிடக்கு வீட்டுக்காரன் உள்ள வந்திருப்பேன். இப்ப நாய் உள்ள வந்திருக்கு வீட்டுக்காரன் வெளியே வந்திருக்கேன். ஏன்னு கேட்டா 25,000 நாயை தூக்கிட்டு போயிட்டா போச்சு. எப்படி காலம் பாடல்கள் மாறி போச்சு. இன்னைக்கு பாட்டுகளை பூரா எப்படி எப்படி கொண்டு விட்டாங்க. சும்மா கிடந்த நிலத்தை பத்தி சொம்பல் இல்லாம கம்மா கரையில் வாக்கியாவட்டி நெடு விளைஞ்சிருக்கு பழசம் உள்ள நிலஞ்சிருக்கு காடு விளையட்டு மச்சான் நமக்கு கை கலந்த நினைச்சோம் கை கலந்த நினைச்சோம் நட புற புரை சட்டம் உலகில் வந்து நெஞ்சுடன் சட்டம் வந்து நெஞ்சுடன் சட்டம். எப்படி மம்பட்டிய தோளுல வச்சு மட துறக்க போற மச்சான் மடைய திறந்த வைக்க என் மச்சானே மயிலு வந்து அத்த பெத்த மல்லியப்போ என் ஆசை கேட்ட முள்ள போ மாம்பழ கண்ணதில் மல்ல மச்சலமா பொண்ணம்மா நானும் மாறி மாறி மொட்டம் தானே மல்ல மச்சலமா பொண்ணம்மா. எப்படி பாட்டு இப்போ உள்ள பாட்டுல கேட்டா பிரஷர் சுகர் வந்தெல்லாம் கேட்க முடியாது. விடக்கு விடக்குன்னு உதஞ்சிருங்க. அப்படி என்ன பாட்டுனே ஐயோ பத்து கொச்சோ எனக்கு அடிவயிறே பத்திட்டு எரியுதுனே. பச்சை படம்லாம் எரிச்சா கூட பாட்டை கேட்பேன். காதலிக்கும் காதலனுக்கு பாட்டு போட்டு காட்டா தீ பிடிக்க தீ பிடிக்க முத்தம் கொஞ்சம் கடிதா. ஓ மை காட் எவனாவது வீடு தீ பிடிச்சி எரியும் போது முத்தம் கொடுத்துட்டு போறானா? திமுறெல்லாம் குறையட்டோம்னா முத்தம் கொடுறான். எப்படா திமுறு குறைய ஆள் வந்துருவாங்கடா. எப்படி பாட்டு மாடுகள் அத்துக்கு போய் பாஞ்சிடும். இதான் பாட்டு. கலாச்சாரங்கள் அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு. இந்த வருது வர எங்க அக்கா குழந்தைய அப்படி வச்சு தூக்கிட்டு வரணும் தான். பிள்ளை எப்படி வளர்த்துருக்கு எலி குச்சி மாதிரி இருக்கு உன் மகன். என்ன வெளில வந்திருக்க காரணம் ஆதாரம் கிடையாது. அப்ப 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளையால் பிள்ளைய தூக்கிட்டு வந்தா இடுப்பை முறிச்சு போடுவேன். 1/2 டன் இருக்கும் குழந்தை. அவங்க அப்பனோட 4 மடங்கு இருக்கு எந்த தண்டி கொம்மனோட. இப்ப பிள்ளைய தூக்கிட்டு வந்து பூரா பெருச்சாலி குட்டி மாறி இங்க வாரி எம்புட்டு பிள்ளைய. காரணம் சத்து குறைபாடு. அதுல சில உங்களுடைய பிள்ளைகளை பெரியாஸ்பத்திரி கொண்டு போகும்போது சிப்புகளை போட்டு பசுக்களை போட்டு கொண்டு வரும். என் மயன் கண்ணு ஓட்டும் உங்கள்ட்ட காமிக்கிறேன். சிப்பை திறந்து அவளை ஆதாரம் கம்மங்கூழு கேப்பக்கூழு. இன்னைக்கு சந்தோஷமா இருக்க முடியுதா? இல்லனே. காலம் கம்ப்யூட்டர் காலம். பூராவே செல்போன் தான். இவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ். ஆன்லைன் கிளாஸ்ல பூரா பேர் ப்ரீபெய்டு கேம் விளையாடுறேன். ஏன்னா சூத்து ஊத்தி போயிடலாம் போடா. ப்ரீபெய்டு கேம். இந்த கேம்ல வாய்ஸ் வருது. ப்ரோ லெஃப்ட் ப்ரோ ப்ரோ சத்துக்குள்ள வரேன் ப்ரோ ப்ரோ மாடியில் ஏறேன் ப்ரோ ஊருக்காரன் ப்ரோ கிளம்பிட்டேன். எவ்வளவு திருட்டு போய் வந்துட்டாரு வேலைக்கு போனேன்.
சிச்சுக்கு எங்க வெக்கமா இருந்தாங்க. தாய்மார்களே, உங்களை பார்த்து ஒண்ணு சொல்றேன். பெண் குழந்தைய ஆண் குழந்தைய கவனம் 10 வரைக்கும் கவனம் பாரு. ஏன்னா உலகம் கெட்டு போச்சு ஆத்தா. இன்னும் போற காலத்துல வயசு பிள்ளைல வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். உண்மைதானே? நீ மூடு. தண்ணீர் அடிச்சு விட்டு உடனே நாலு விரல விரிக்கணும். தகத்தை எரிஞ்சு விடுவேன். புருஷன் வீட்டுல குடிச்சிட்டு வந்தாருன்னா நீங்க கவலைப்படாதீங்கத்தா. நீ அப்படி குடிக்கிற புருஷனா இருந்தா போய் கராத்தே கிளாஸ் போ. கராத்தே கிளாஸ் போய் குங்ஃபு கராத்தே தமிழர்களுடைய கத்துல வந்து அவங்களுக்கு எத்தி இது கராத்தேடா. எலி சத்த மாதிரி இருக்கிற கேட்காம வாங்கோலி மண்டை. எந்த ஊர்ல பெட்டிக்காரன் இப்படி உட்கார்ந்து பாருடா. தவிட்டு அவனை பாக்குற மாதிரி இப்படி உட்கார வைக்க மண்டைய பாரு. காக்கலாக்கி இருக்கிற மாதிரி போடா. உங்களுக்கு அடிதான் பேசலாம் முடிவு எடுத்துட்டு வந்து எவ்வளோ 75 ரூபாயா? அது ஏன் வெட்ட பத்தியா? செம்பரியாட்டு வெட்டு விற்குவாரு. சூப்பரா இருக்கு. இதான் கிண்ணிக்கோழி வெட்டு 35 ரூபானே. ஒரு டீ 35 ரூபா உனக்கு ஒரு கணேசி போயில முடிஞ்சு. இது வந்து சொரப்பிடிக்கு வெட்டுனே. சொரப்பிடிக்கியா? அல்ல வெட்டுறா. ஏன்னா அப்பெல்லாம் முடி வெட்ட போது சொல்லும் போது நம்ம அப்பால என்னன்னு சொல்லுவாரு, ஏய் இங்க வரப்பா சோமா, செலவனோட சோமா, ஐயா சொல்லுங்கய்யா, என் மயனுக்கு நல்ல ஒட்டை வெட்டி விடுறான். இப்படித்தான் எல்லாரும் தெரிஞ்சான். இப்போ பாரு பயலுக பேசலாம். ஒத்த பக்கம் வலிச்சு ஒத்த பக்கம் முடிய வச்சுக்கிறேன், மேல கீரிப்புல வளர்த்து இப்படி. இப்ப சலூன் கடையில தீயல பொருதி விடுறாங்க. அது தீய பொருதி எரிச்சு விட்டு கடையில இருக்க தண்ணி குடத்தை ஊத்தி இப்ப பூராமே பொம்பளை ஆளுங்க ஆளுங்க லேசா ஐப்புறவா. என்ன ஐப்புறம் நோத்தா ஈர்ப்புறவா. சொந்த மாசம் 190 கிடையாது. அண்டவா உன்னை போட்டு நோண்டவா. இவர் பள்ளிக்கூட சேர்க்க போறாப்ல. நீ ஒண்ணு பிள்ளைய விட மாட்டேன். சொந்த மாசம் கேட்டா கம்மா கரப்பை ஆவரம் கொலையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எங்கே தெரியுது? உனக்கு வெள்ளாட்ட கொலையா தெரியாது. அதை தேய்ங்க தலையில. அதை தேய்ச்சாத்தே முடி வளரும். எங்க அப்பத்தாவெல்லாம் கம்மா கரம்பையும் ஆவரங்குளையும் தேக்கியும் சக்காலத்தி மகளுக்கு முடிய பார்த்தேனா மாப்பிள்ள தலையில விழுந்தா. வீட்டுக்குள்ள போச்சுன்னா மொத்த குப்பையும் கொண்டு போயிடும். திருப்பி வரும்போது அம்புட்டு குப்பையும் வலிச்சு கொண்டு வரும். இப்போ பொம்பளை மட்டும் போகுது, மசூர் அங்கேயே கிடக்கு. என்ன உங்க அப்பத்தா வெளியே தெருவ போனா என்னடே பண்ணா? வெளியே தெருவு போகும்போது கவட்ட கம்புல அப்படி வச்சுக்கிறோம். அப்ப எல்லாம் பிள்ளை வந்தாங்க. 16 பிள்ளை 20 பிள்ளை. ஏன் அடிச்சு பாப்போம்னு பெத்து விட்டாங்க. உண்மை மாப்பிள்ள. பக்கத்து வீட்டுக்காரன் பொட்டாட்டி மாசமா இருந்துச்சு, என் பொட்டாட்டியை விழுத்தாடி போட்டு மாசமாக்குறேன். பூரா காம கொடுந்தா இருந்தாங்க. அந்த காலத்துல சத்தியெல்லாம் கிடையாது. என்னடா போட்டுக்கிட்டாங்க? பூராமே பார்த்தா அப்பத்தா விட்டு சேலனை சேலையை கிழிச்சு கோமணமா கட்டிக்கிட்டு பூரா பேரும் லாடி பண்ண. என்ன கோமணத்தை கட்டிக்கிட்டே திரும்பியே வித்துருக்காங்களா? வச்சு கோமணம் இல்லைன்னா கோயாத்து. கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப 2 பெரியவங்க விருந்தினர் பஸ் ஸ்டாப்லயோ ரோட்லயோ பேசும்போது எப்படி பேசிட்டு போவாங்க? இப்படி நடந்துகிட்டே 2 பெருசு பேசிட்டு போவாங்க. ஏப்பா உனக்கு எத்தனை பிள்ளைய? எனக்கு 4 பிள்ளைய. மூத்த பிள்ளைய எங்கே கட்டி கொடுத்துருக்க? வயக்காடு எப்படி இருக்கு? நெல் எத்தனை வந்துச்சு? மிளகா எத்தனை வந்துச்சு? பூ எப்படி இருக்கு? அப்படித்தான் பேசிட்டு போனாங்க இந்த பகுதியில். இப்ப 2 பெருசு ரோட்ல போகும்போது பேசிட்டு போறாங்க. உனக்கு சுகர் எவ்வளோ? எனக்கு 370. உனக்கு 400 சில்லற. அப்புறம் நேற்று எனக்கு விரல் எடுத்துட்டாங்க. உனக்கு வர வெள்ளிக்கிழமை காலை எடுத்துருவாங்க. அப்புறம் அதோட பானை எடுத்துருவாங்க. அவதான் முடிஞ்சிச்சு. ஏன் சாப்பிட அத்தனை பொருளுமே விஷம். உலகத்துல கலப்படம் இல்லாத ஒரே பொருள்னா பெத்த தாயினுடைய பால் தான். தாயினுடைய பால் தான் கலப்படம் இல்லை. அதையும் கலந்துருச்சு. இப்ப புருஷன் ஒரு பக்கம் வேலைக்கு போறேன், பொண்டாட்டி ஒரு பக்கம் வேலைக்கு போகுது. வீட்டுல கிடக்கிற அந்த 2 வயசு பிள்ளைக்கு பெரிய பவுண்டா கேன 2.25 லிட்டர் கேள்ல 4 லிட்டர் ஆவின் பாலை காய்ச்சி தண்ணியை ஊற்றி குளிக்கி வாயில வச்சுட்டு போயிருது. அவன் குழந்தைக்கு ஐயா விசில் வராம விசில் வராம இங்க ஹலோ 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 ஒண்டி புலி நாய்க்கல் ஒரு கிராமத்திலே வீட்டிற்கும் தெய்வம் ஐயா பொல்லாத வடக்குவா செல்வியம்மன். வடக்குவா செல்வியம்மன் மக்களை எல்லாம் காக்குறாள் ஐயா. ஒண்டி புலி நாய்க்கல் ஒரு கிராமத்தில் இருக்கிற பொல்லாத தெய்வம்
என்னாச்சு பரவாயில்ல அப்படியா இப்ப போட்டீங்களே கொஞ்சம் வடக்கே வளநாடு மழை கொண்ட நன்னாடு தெற்கையா திருநெல்வேலி செல்லாவா தட்சிணா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை எல்லாயிர பந்த மேற்கே மலையாளா அது மலையாள நாடு அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்டான் தண்ணீர என் மலட்டாட்டு தண்ணீர நீ மேலாட விட்டு நீ கீழாடு அழகர் கோயில் இறங்கையிலே என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி அருமை மாப்பிள்ளைகள் நமது திருச்சுழி அருகாமல் உள்ள மயிலி கிராமத்துக்கு சொந்தக்காரர்கள் TS செல்வம் முத்துக்குமார் மற்றும் முனீஸ்வரன் அன்பு பிள்ளை அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி நன்றி வணக்கம்ப்பா போய் உட்காருங்க சிங்கக்கலாம் உட்கார நன்றி நன்றி ரொம்ப நன்றி உரிய விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் வட்டம் ஒண்டிக்குடி நாய்க்கனூர் கிராமத்தில் அலுவலகத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அம்மச்சியார் அம்மன் என்ற வடக்குவா செல்வியம்மன் கோவில் ஸ்ரீ சிம்மவாகன 18ஆம் படி கருப்பசாமி திருக்கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பங்களை ஒன்றுபட்டு கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பாக வந்து நாடகத்தை அமைக்க MKR அன்பாலயம் திருச்சுழி அருகாமுள்ள நொச்சிகுளம் என் தாய் பிறந்த ஊரிலே MKR அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்கு வருகை தந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டர் பவுண்டா கேனை காலி பண்ணி போட்டிருக்குப்பா. இன்னைக்கு நாடகம் எப்போதும் போல் 10 மணி என்று நினைத்து பகுமானமல் நடிகர் பூரா சொகுசாக தூங்கும் போது 2:30 எந்திரிச்சு போக வேண்டும், 7 மணியிலிருந்து 12 மணிக்கு தான் பரிமிஷன் என்று சொல்லி திருப்பி வேகமா வந்து விருதுநகர் தெரியாமல் திருமங்கலத்துக்கு உள்ளே இந்த லூசு முண்டா பைய டிரைவர் சுத்தி திருப்பி நேராக வந்து உடையங்கொட்டி அன்பு மாமா சவரி சேனத்தாவளை அவர்களுக்கு ரூட்டு தெரியும் என்று சொல்லி அவருக்கு ரூட்டு மறந்து விட்டது. நான் வந்து 10 வருஷம் ஆச்சு என்று சொல்லி திறப்பு ஒவ்வொரு ஊரா கேட்டு வந்து பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்கும் போது கூட்டத்தை விட்டு எந்திரிக்க முடியாது நாடகக்காரர்கள் என்று சொன்னோம். நாடகக்காரன் தான் மைத்த புடுங்க போயிடா என்று சொல்லி எங்களை அடிச்சு வெட்டாத குறையாக திருப்பி வந்து இங்க வந்து மேடையில் வந்து வேக்காட்டோடு பவுடர் போட்டு நடிக்கக்கூடிய நாடகம் அம்புட்டும் போட்டுருக்கிறேன். எவையும் உத்தமனா உனக்கு தெரியுது ஒரே வார்த்தை அப்படி. சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையை சேர்ந்த BK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே பரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலும் இனிமையான கோயில் வாணி கொஞ்சம் மொழி பேசுற ரஞ்சிதம் எத்தனை வண்டிகள் நாடகத்துல இருந்தாலும் ஒவ்வொரு வள்ளிக்கும் தனி திறமை இருக்கும், தனி பாட்டு இருக்கும், தனி குரல் இருக்கும். ஆனா வந்திருக்கும் சகோதரிட்ட அனைத்து திறமையும் உண்டு. மன்னார்குடியிலிருந்து நமக்காக வருகை வந்துள்ள S அபிராமி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டார். பாட்டுக்கட்டே பிறந்து பாட்டுக்கட்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய சாம்பவான்களை சந்தித்தவன் அடியன் MKR. சமீபத்திலே மக்கள் மத்தியிலே பேரும் புகழும் பெற்றுதான் சூப்பர் சிங்கர் சென்றார் ஒரு நடிகர் அன்னை முத்துச்சிற்பி அண்ணனை சந்தித்தவன் அடியன். அந்த இடத்தை பூர்த்தி செய்ய நாரதரே இல்லையா அப்படின்னு இருக்கும் போது இவன் பேர தூக்கிட்டு வந்தேன். நான் செவில் அரைஞ்சு வேணாம்ட்டேன். இருந்தாலும் ஊர்ல நான் பேர் வாங்குவோம்ப்பான்னு உள்ளே தவளை குஞ்சு மாதிரி படுத்து கிடக்கேன். அவன் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா 2 ரூபா காசை தேடி வந்த சின்ன பிள்ளை மாதிரியே தெரியும். எனது அன்பு மகன் மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த K அஜித்குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டார். ஆரமுடைய கலையரசு பின்பாட்டு இசை எமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரில் பிறந்தாலும் இந்த பகுதிக்கு இதுதான் முதல் தடவை. அன்பு தம்பி உங்கள் மத்தியிலே பேரும் புகழும் வாங்குறானா இல்ல பேரிச்சம்பளம் வாங்க காசு இல்லாமல் பிரைத்தனி பைய போறானா உங்கள் கையிலே இருக்கு தம்பி. ஒண்டிக்குடி நாயக்கனூர் வந்து ஞானமான ஊரு, ஏன்னா பெரியவங்க வீரத்துக்கு நியாயத்துக்கு கட்டுப்பட்ட ஊருக்கு நம்ம வந்திருக்கான் தம்பி. பூராமே என்னுடைய உறவுகள் தான்.
அதுல நீ பேரு வாங்கினா கொரோனாத்துக்கு வாசி இல்லைன்னா சுடுமாட கூட்டிட்டு போனேன்னா விருதுநகர் சென்னையாகரைன்னு ஒருத்தர் டீ கடை நல்லா போட்டா போடுவார். அவரோட சேர்த்து நீ உளுந்த வடை போடு. பழக்கத்துக்கு இப்படி தட்டுக்கு பதிலாக இப்படி தட்டிடாது. மசர் வழியா போகும் போலீஸ் கேஸ் ஆயிரம் எனக்கு தெரியாது. புதுக்கோட்டை காவல் நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பார். சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும், கருவறை முதல் கல்லறை வரைக்கும் பின்னரை வேண்டும் செய்கிறார். கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சிந்தனை வேண்டும் செய்கிறார். கடவுளை கூட பார்க்கணும் உன்னை காத்து வேண்டும் செய்கிறார். சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. அந்த பேரும் புகழும் ஒரு ரவுண்ட் தான். யாரா இருந்தாலும் யாரு பெரிய ஆள் இல்லை, நீ பொறுத்தளவு திறமைக்குத்தான் பரிசு. மணிகண்டே வந்து 8 வருஷம் ஆச்சு, யாருக்குமே தெரியாது. போன வருஷம் நம்ம அறிமுகப்படுத்தினா தமிழ் உறவுகள் அன்போடு இன்னைக்கு 30 நாளைக்கு அவனுக்கு தேதியே கிடையாது. வாழ்த்துக்கள், நல்லாரு. சேர்த்து வைக்க சொன்னேன், இப்ப சேர்த்து வச்சிருக்கேன். புதுக்கோட்டையில் ஒரு 9, மணப்பாறையில் ஒரு 9. நான் சேர்த்து வைக்க சொன்னது காசை சேர்த்து வைக்கிறது, பீரோட சேர்த்து வச்சிருக்கானே. எப்படி உட்காந்துருக்கேன் தொக்கெழுத்து காசு கொடுக்காதே மாதிரி நடிக்காதா மிஸ்டர் காக்கராய் மண்டைய பார்த்தா கடா. சக்கரவர்த்தி
மிருதங்க வித்வான் கோடையுடைய குமரன், கோயில்பட்டி இந்திரிய மகன் சந்திரன். சந்திரன் அவர்கள் மிருதத்தை இசைப்பார். உண்மையிலே அவரை சொல்றதுக்கு தேவையே கிடையாது. அவர் 4 அடி அடிச்சாலும் இந்த மக்கள் அறியாமே கைதுட்டுவீங்க. அன்பு மாப்பிள்ளை மேலூர் அருகாமுள்ள சரு வலைய வெட்டி அன்னைக்கு நாடகத்தில் நம்மளே கொடுத்தாங்க மாப்பிள்ளை. அந்த கீழே நம்ம நன்றி, அத்தனை இளைஞர்களுக்கு நன்றி மாப்பிள்ளை. அன்பு மாப்பிள்ளை சரு வலைய வெட்டியை சேர்ந்த AS சூர்யா. சூர்யா நீ திரைப்பட ஆரியா. குச்சியை உடைச்சு விட்டு தெருவில் தெரிய போறேன். குச்சியில தூக்கி போட்டாடி இந்த குச்சியை இங்கிட்டு வாப்பா நீ சொல்ல மாட்டேன். இங்கே சிறந்த முறையிலே சீன்தால் அமைத்து கொண்டிருக்க அருமையான பேர் வேலுச்சாமி, கருப்புச்சாமி, பொண்ணுரங்கா, முருகன் இப்படி பேரு கிராமத்துல அதிகமா இருக்கும். ஆமா, இந்த பேரை நீங்க கேட்ட யாரும் சிரிக்க கூடாது. தாளக்காருடைய பேர் என்னன்னா நீலகண்டே. அதோட வாழைமரம் ஒடிஞ்சு பலாப்பழம் வாயில வந்துடும். சாமி இறங்கிட்டு அப்புறம் சொல்லி லைட்டா எப்போ சார் போய்ங்க. ஹலோ, ஒண்டிப்புலி நாய்க்கனூர்ல ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் நம்ம பாட்டேன் போட்டேன் காலத்துல இந்த சாமி எல்லாம் கண்டெடுத்து வரக்கூடிய நம்ம சந்ததி எல்லாம் நல்லா இருக்குன்றதுக்காக அரும்பாடுபட்டு இந்த தெய்வத்தெல்லாம் உருவாக்குனாங்க. இந்த தெய்வம் எல்லாம் அந்த வீரம் குறையாம ஒண்டிப்புலி நாய்க்கனூரை காக்குதா. கூப்பிட்டா சாமி வருதான். சாமி வரணும். எந்த ஊர்ல தெய்வம் துடியா இருக்கு வேகமா இருக்குன்னா அந்த ஊர்ல சாமி வரும். அந்த 18ஆம் படி பெரிய கதப்பும் நான் அனுதினமும் வணங்கக்கூடிய கலிசேரி காளிமுனி ஐயா, அந்த ஒத்தக்கால
ஜப்பானி ஒரு கால நொண்டியா நான் கூப்போட்ட உரலுக்கு ஓடடி வருமா அந்த அழகு மலையா ஹலோ ஹலோ சேதுமதி நாடு சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு வீரமங்க வேலை நாச்சி ஆண்டடா என் சிவகங்கை நன்னாடு அஞ்சு சட பின்னலிட உனக்கு அழகு சடையும் தோரணையிட என் வெட்டுடைய காளியம்மா கொஞ்ச நேரம் உண்டி புலி நாய்க்கனூர்ல எந்திரி நார வளர்க்காத பறக்க முடியாத கம்மாயா ஒரு மழை இல்ல 2 மழை இல்ல 48 மழையாண்ட ராமநாடு 48 மழைய விட்டு என் கருப்பையா கொஞ்ச நேரம் கிளப்புதுடா செங்குதுல ஓடி ஆதி நாளையில ஒண்டி புலி நாய்க்கனூர்ல நம்ம கிளவி ஓடையில 12 வருஷம் ஒண்டி புலி நாய்க்கனூர்ல பாரா மழையில்ல அப்ப பஞ்சாந்தாங்கல அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளையில வளர்க்க போறேன் பஞ்சந்தாங்கலே கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய அப்ப ஒண்டி புலி நாய்க்கனூர்லடா மொத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குலுக்கி ஆடையில கிழக்க குமுறுதுடா மேகமல்லா அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலிக்கிற உனக்கு மக்க வளர்க்கிறாடா அப்ப கோட மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கிற உனக்கு புள்ள வளர்க்கிறாடா நம்ம கிளவியெல்லாம் ஆதி நாளையில இந்த வடக்கு செல்வி இந்த கருப்பு சாமிக்கெல்லாம் நம்ம சாமிக்கெல்லாம் இங்க மாலை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவியும் மயிலக்கால 2 ஊட்டிய அவ கணத்த வார ஏத்தி நம்ம வடக்கு செல்விக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டி மதுரை 5 லட்சம் நிதியா அம்பியாவதி பட்டணமா என் கருப்பனுக்கு கொட்டு உருமாளுக்கு நம்ம கிழவன் கோரி பாளைய ரோட்டுக்கும் ஓடி வளர்ப்பா அத்தீரு வாசத்துக்கு ஆனக்கல் ரோட்டுக்கு அங்கே சிரிச்ச முகத்துக்கு நம்ம கிழவனு கிளவிய சிம்மக்கல் ரோட்டுக்கு அப்படி தாளம்பூ வாசத்துக்கு நல்லா கூட ரோட்டுக்கு அங்க பூப்பார தானேத்தி வண்டியில பாறை ஏத்தி ஒத்த கடை வடிகிரின் வரையில பூமாலைக்கு பாண்டி முனி வண்டிய பறிக்கிறாண்டா முடியோ அப்ப நம்ம கிளவே சொன்னானா பூமாலைக்கு பொல்லாத முனி வந்துருச்சு ஓடிவாய் நான் தினமும் வண்டிட்டு வேண்டிய ஒண்டி புலி நாய்க்குரிய கருப்பன காணாமுடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில உட்காந்து அத தட்டுடா மாட்ட போவா எந்த பேய்க்கு ஒண்டி புலி நாய்க்கு ஒரு கருப்பை புடி கொடுக்க மாட்டாடா கள்ளிசரி நல்ல கம்மாயா நான் தினமும் வளர்க்கக்கூடிய கள்ளிசரி நல்ல கம்மாயா என் பொண்ணாத உடம்பா ராமா அந்த உடம்பரத்துக்கு கீழே உனக்கிட்ட கருப்பு உனக்கு 600 நல்ல வருஷமா உனக்கு சீம கருவ உடம்பரம் தான் படுக்க 3 அடி ஊத்து தண்ணி இன்னும் கள்ளிசரி மந்தையில வத்தல என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்ச என் கள்ளிசரி காளி முடி ஐயா கொஞ்சம் பேரம் ஒண்டி புலி நாய்க்கனூர்ல இருக்கக்கூடிய உன் தங்கச்சி வழக்குவா செல்வி அம்மனையும் இந்த 18ஆம் படி கருப்பனையும் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் எந்திரி வீரம் பத்தலே ஒண்டி புலி நாய்க்கனூர்ல இருக்கிற சாமிக்கு வீரம் பத்தலே என் கட்டிக்கார சாமி வர போறையா
உன் தொட்டி பிள்ளைங்களை பேயடிக்க விட போறியா? 1000 பாட்டுல சாராயா அப்படியாப்பா? எப்ப பாண்டி முனைக்கு அடிநாக்குக்கு பத்தாதப்போ 3000 பாட்டுல சாராயா என் ஜீமானுக்கு முனிநாக்குக்கு பத்தாதுடா. இன்னைக்கு உடம்பெல்லாம் சந்தமா பொண்டி புலி நாக்கனூர்ல ஊதி வத்தி வாட அடிக்குதப்போ. அந்த 18 படிய வெட்டு அந்த 18 லாடர்களையும் தான் படிக்கட்டாக்கிட்டா. நீ இருக்கிறது உண்மையானா என் தீர்த்தக்கர ராக்க கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நொண்டி புலி நாக்கனூர்ல விளையாட எந்திரி 18ஆம் படி கருப்பா. தங்கல்ல குடியருவ சாமி குடியருவ உனக்கு சருவா
தொகுதியை போடுங்க. ஏன்னா சாமி எல்லா ஊர்லயும் வந்துடாது. எந்தெந்த ஊர்ல சாமி துடியா இருக்கோ அந்த குணத்தோட இருந்தாத்தே சாமி வரும். சாமி அழைக்கிற நானும் ஊர்ல பேர் வாங்கவோ பெருமைக்காக சாமி அழைக்கிறது கிடையாது. நாங்க பரம்பரை கோடாங்கி. நான் சொல்ற வாக்கெல்லாம் பலிக்கும். தயவு செய்து சாமி வரும்போது நக்கல் பண்றதோ இந்த சிரிக்கிறதோ அதெல்லாம் உன் வீட்டுல போய் பண்ணிக்க. தயவு செய்து முழு மனதோடு உன் குலசாமியை கும்பிட்டினா உனக்கே சாமி வரும். ஆடாத சாமி ஆடும், இறங்காத சாமி இறங்கு. ஏன்னா என் சாமியே 18ஆம் படியாங்க. இந்த ஊர்லயும் 18 படி கருப்பு இருக்கு. கள்ளிச்சேரி கரையில இருக்கு தொட்டிச்சி அம்மா, அதோட தங்கச்சி தான் இங்க வடக்கலாச்சேவலி செல்லி அம்மா. அதனால தெய்வத்தை வெள்ளி செவ்வாய் வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டாலும் பொம்பளைய வணங்குங்கட்டாங்க. உங்களுக்கு 100 ஆண்டு காலம் நல்லா இருப்பியோ, உங்க பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கு. சாமியார் ஆளு குடும்பம் இன்னும் மென்மேலும் சிறப்படையும். தயவு செய்து அமைதி அப்படி இப்படி உட்காருங்க. நன்றி, வணக்கம். மேடையில கதை பேசுற ஆளுங்க வீட்டுக்கு போறது நல்லது. நிறைய பேசுறீங்க. கத்தல மீன் ஏலமா இந்த கொடுமையா தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ மகாலட்சுமி ஆடியோஸ் கொத்தநேரி. வணக்கம். ஆடல் அரசி அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை சிரிப்பழகி, நாடக உலகத்தில் ஒரு சிரிப்பழகி என்று பட்டம் பெறக்கூடிய அன்பு மருமகள் புதுக்கோட்டையை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் டான்சர் காமி. தன்னைக்கு வந்ததா நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை சிரிக்க வைக்க உள்ளே வீடியோ காலில் பேசிக் கொண்டிருக்கிறான் ஒரு ஓனா. காளியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன். மருதங்குடி அழகுன்னா இங்க தெரியும் எல்லாத்துக்கும். வீரவாண்டிய கட்டபமும் நாடகம்னா கம்பளம். மருதங்குடி அழகு இல்லாம நாடகமே இல்லை. அந்த மருதங்குடி அழகு அவருடைய தவப்புதல்வன் தான் மருதமணி இங்கே வந்திருக்கிறார் உங்களை சிரிக்க வைப்பதற்காக. மருதமணி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக இங்கே மூலை முடுக்கில் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழ் உறவுக்கெல்லாம் இந்த நாடக காணொலியை எடுத்து செல்லக்கூடிய அன்பு தம்பி, ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம். இந்த காடமங்கலம் கிராமம் என்ன சிறப்புனா, உண்மையிலேயே தெய்வீக திருமகன் ஊனா முத்துராமலிங்க தேவருடைய உருவச் சிலை எத்தனை இடத்துல இருக்கு. ஆனா ஆசிய கண்டத்திலேயே மிக உயரமான சிலை எங்கே இருக்கிறதுனா பத்மஸ்ரீ நகைச்சுவை நடிகர், திரைப்பட நடிகர் விவேக் ஐயா பொற்கரங்களால் திறந்து வைத்த சிலை. ஆசிய கண்டத்திலே பெரிய சிலை என்றால் தம்பி காடமங்கலம் முருகன், ஆறுமுக தேவர் மகன் காடமங்கலம் முருகன் அவர்களுக்கு ஒரு கைதட்ட கொடுக்கலாம் எல்லாரும். வாழ்த்துக்கள். என அமைந்த இந்த நாடகத்தெல்லாம் எடுத்து உலகத்தில் இருக்க தமிழ் உறவுகளை உங்களை எத்தனை பேர்த்தையும் சந்திக்க வைத்தது, பார்க்க வைத்தது காரணமே தம்பி காடமங்கலம் முருகன். நன்றி நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். குருநாதர் இல்லாத கலை அழகு பெறாது. குருநாதருடைய பாவத்தில் மட்டும் விழுகக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கு நான் உதவி செய்தாலும் என் வாத்தியார் இல்லை. அது ஒரு கவலை தான் எனக்கு. அன்றே எங்க வாத்தியார் பாடல் எழுதினார். விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி தேவருடைய மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஊரு கள்ளிச்சேரி கிராமம். பசியினுடைய அருமை, பாசத்தினுடைய அருமை உலகத்திலேயே அறிந்தவள் தெரிந்தவள் பெற்ற தாய். அதனாலதான் எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமுள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே 1000 பேர் கஞ்சி இல்லாட்டாலும் சரி, பெத்த பிள்ளைய கஞ்சி ஊத்தாட்டாலும் சரி, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நொச்சிகுளம் கிராமத்தில் MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் அன்போடு உங்க தெய்வத்தினுடைய அந்த அருளோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பாப்புனு காமி.
நடிக்கிறேன். வேக்காடு தாங்காம அந்த உரையை முடிக்கிறேன். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே நல்ல குணம் நல்ல குணம் கொண்ட ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே நல்ல குணம் நல்ல குணம் கொண்ட ராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே நல்ல குணம் நல்ல குணம் கொண்ட ராதா அண்ணே. இந்த ஊருக்கு என்னை வரவழைத்த ஒண்டிப்புலியின் நாய்க்கனூர் கிராம பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாமன்னர் மருதருவர் அன்பு வாரிசுகளுக்கும் தெய்வீக திருமகன் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா அன்பு வாரிசுகளுக்கும் முக்குலம் என்பது ஒன்று, எக்குலத்தையும் வாழ வைப்பார்கள், அதுதான் இந்த முக்குலம். அத்தனை உள்ளத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மல கோமண துணியோடு ஒரு முளை கோமண துணியோடு பழனி மலை போன சாமி பழனி மலை போன சாமி படைத்த பிரம்மனையே படைத்த பிரம்மனையே உன் படைப்பு சரியில்லை என்று சொல்லி உன் படைப்பு சரியில்லை என்று சொல்லி மண்டையில் தங்குன்னு கொட்டி மண்டையில் தொங்குன்னு கொட்டி எங்கிட்ட கொட்டிட்டாரு விடு. சிறையில் அடைத்த முருகன் சாமி சாமி சிறையில் அடைத்த என் முறிய சாமி சாமி தள்ளாத வயதினிலே கல்லாத வயதினிலே அவை கிளவியிடம் சுட்டமல வேணுமா சுட்டமுளம் வேண்டுமா சுடாத பல வேணுமா சுடாத பழம் வேண்டுமா என்று சொல்லி விவாதம் நடத்திய முருகன் சாமி சாமி என் முறிய சாமி சாமி பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டு கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா ஓடு பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டு கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா நல்ல நல்ல வள்ளியெல்லாம் செத்து போனாங்க. இப்ப நாடு வாழ போக்கு ஒண்ணும் புரியலப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா. இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா. அதுக்கால சண்டை போட்டு பாயிறாங்கப்பா. ஆளுக்காடு சட்டை போட்டு பாயிராங்கப்பா அதுக்கால சண்டை போட்டு பாயிறாங்கப்பா. அதனால வீடா போனாங்க எங்கிறாங்கப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா. நான் உள்ள போயிட்டு பத்து நிமிஷம் வரேன்ப்பா. அதை ஒண்ணு இருங்க போயிட்டு வந்து உட்காருங்கப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தா தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா.
மனதிற்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி. தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. மண்ணில் விழுவதில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி. தெய்வத்தின் சாட்சியம்மா, நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. கிராமத்தின் சார்பாக இங்கே ஆடல் அவசியாக நடிக்கும் எனது அருமை தங்கை பிரியோ அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. எனக்கு பொன்னாடை நிகழ்ச்சி வரப்படுத்திய பிரியோ என் சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுமத்தி சார்பாகவும் நன்றி. அந்த வணக்கம் வணக்கம் பிரியோ. என்ன நீ ரொம்ப ஜாலியா இருக்க போன்றது? நானா ரொம்ப ஜாலியா இருக்கேன். பார்க்கும் போது தெரியுது நாளைக்கு நீ ஜாலியா இருக்காது. என்னம்மா என்ன அச்சச்சா கச்சச்சா பச்சச்சா இப்பதானே ஓப்பனிக்க ஆரம்பிக்கும். பிச்சு விட்டு வச்சு பாருங்க. சரி உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா தான் நாங்கும் போது எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். 4 பேருக்கு வணக்கம். சூர்யா என்னடா நீ அண்ணன் வேண்டிட்டோம் மானகட பேல. சரி அண்ணா ஆமாம்மா ஆகா
வந்தாலும் பரவாயில்ல. என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? என்ன எல்லாம் குரூப்பா கிளம்புறாங்க? என்னது ஏதாவது சொல்லிட்டு போட்டு பக்கி பாருங்க. மச்சான மாறடி